Hello friends, welcome to my channel Beta Breeding Day 35. Fryoda age 30 days. So இந்த ஃப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 10 டேஸாக வந்து பேட்ச் பண்ணி ரெடியாக இருக்காங்க. டே 22 அப்போ என்ன சைஸில் இருந்திருக்காங்க, இப்போ என்ன சைஸில் இருக்காங்க பாருங்கள். ஸோ இருக்கும்போது ஒரு 11 to 12 mm இருந்தாங்க. இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 17 to 18 mm வந்திருக்காங்க. கலரும் வந்துடுச்சு. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நேற்று வீடியோ பாருங்கள், அதில் நான் இன்னும் ஒரு பீட்டா ஃப்ரையும் தனியாக செப்பரேட்டாக ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ஃப்ரையும் இறக்கலை. லைக் டே 6 ஃப்ரம் டே 35 வரைக்கும் அது ஒரு நல்ல ரிசல்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பேட்ச் 2 பார்த்தீங்கன்னாலும் ஹெல்த்தியாக இருக்காங்க. பேட்ச் 2ல் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரைஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் 100 ஃப்ரைஸ். பேட்ச் 3 பார்த்தீங்கன்னாலும் அரௌண்ட் 70 to 80 ஃப்ரைஸ் இருக்காங்க. பேட்ச் 3 பார்த்தீங்கன்னா நம்ம டே 22 சொன்னோம். பேட்ச் 1 பேட்ச் 3 வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 26th டே தான் வந்து தனித்தனியாக பேட்ச் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க என்ன குட்டியாக இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், இல்லைனா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ எவ்வளோ குட்டியாக இருந்தாங்க, இப்போ எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அட்டீமியா செப்பரேஷன் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக் இருக்குது. நான் ஒரு புது டெக்னிக் நான் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது நார்மலாக வந்து ஒரு பாட்டிலில் வந்து நான் பேட்ச் பண்ணிவிட்டு எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு செட்டில் பண்ண விட்டுடுங்க ஷெல்ஸை. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிரஞ்ச் இல்லைனா ஏதாவது ஒரு மெட்டீரியலை உள்ளே தள்ளினீங்கன்னா வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது வெறும் ஷெல்ஸ் மட்டும் வெளில வந்தது. ஸோ உள்ளே நம்மளுக்கு அப்படியே பிரெயின் ஷ்ரிம்ப் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் அப்படியே உள்ளே இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட வீடியோ நான் தனியாக போடுறேன், எனக்கு இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் இது நான் செப்பரேட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இன்னும் கொஞ்சம் கிளியராக. ஏன்னா பிரெயின் ஷ்ரிம்ப் வந்து ஹேட்ச் பண்ணி ஃபீட் பண்ணுறது வந்து இனிஷியலாக ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் இப்போது ஃப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடவே டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மீதி உள்ள பிரெயின் ஷ்ரிம்ப்பும் நான் வந்து வேஸ்ட் பண்ணல, அந்த ஷெல்ஸோடவே நான் வந்து அந்த பீட்டா ப்ரீடான டேங்க்லேயே போட்டுட்டேன். அதுவும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதிலே ஒரு 1000 to 1500 அப்ராக்சிமேட்டாக கவுண்ட்டு இது பண்ண முடியாது, அவ்வளோ பேபி ஷ்ரிம்ப் இதில் இருக்குது. இதிலே நான் கல்ச்சர் பண்ணி இது எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு.